தமிழகத்தில் நேற்றைய தினம் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பதிவாகியுள்ளது. நேற்று அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை அடுத்த 3 நாட்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திண்டுக்கல், மதுரை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை நாளில் இருந்து தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதேபோல் இன்று முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையும் ஒரு சில பகுதிகளில் வெப்பம் குறைவாகவும் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.